ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பாரிஸ்க்கு வந்திருக்கேன். பாரிஸ்க்கு எதுக்காக வந்திருக்கேன்னா ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஷாப்பே தெரியல, அப்புறம் தேடி தேடி பார்த்துட்டு பிரின்ஸுன்னு சொல்லி ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம். அங்கே நிறையா டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்தது. சூப்பராக ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க. ரேட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது. பாருங்கள், ஹாப்பி பர்த்டே இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு 55 ரூபாய்க்கு வாங்கினோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் தொங்குறதெல்லாம் நீளமாக நம்மளால் தொங்கிட முடியாது. ஒன்று 40 ரூபா, 2 பீஸ் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பலூன் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த டூன்னு சொல்லிட்டு இந்த பலூன் ஒன்று வாங்கினேன். இது எப்படி ஊதுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியல. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த டியூப்பை வச்சு ஊதுனோன்னா அந்த டூங்கிறது வந்து ஃபில் ஆகி அழகாக வந்துடும் இந்த பலூனு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 300 சம்திங் தான் வந்து செலவாச்சு. நாங்கள் வந்து சிம்பிளாக தான் டெக்கரேஷன் பண்ணோம். டெக்கரேஷன் பண்ணுறது கூட ஒரு டைம் இல்லை. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. 315 ரூபா மொத்தம் ஆயிருந்தது. இதுதான் அந்த பில்லு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். பலூன் கூட சரியாக ஊதி கட்ட முடியல. ஹாப்பி பர்த்டே டூன்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஒட்டிட்டோம். கீழே கொஞ்சம் இறக்கி விட்டுனா பாப்பா எல்லாமே இழுத்து போட்டுருவான்னு சொல்லி கீழே எதையுமே நாங்கள் வந்து தொங்க விடலை. அவளுக்கு இன்னும் விவரம் தெரியல, அதனால் இந்த மாதிரி பண்ணிடுவா. அவள் தூங்குறதுக்குள்ளேயே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பாருங்கள், மேலே மட்டும் சும்மா ஒரு 6 பலூன் மட்டும் கட்டி இது பண்ணியாச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கேக் வந்து 550 ருபீஸ்க்கு வாங்கியாச்சு. அப்புறம் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு அவளை. காலையிலேயே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சிவன் கோயிலுக்கு, கல்யாணம் ஆன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எனக்கு சிவன் கோயிலில் கல்யாணம் ஆச்சு, அங்கே போயிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக கேக் வெட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. சூப்பராக போஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவளும் ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டைம் இல்லை. மாமியார் கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு திடீர்னு சடனாக பிளான் வந்துருச்சு. அதனால் அர்ஜெண்ட்டாக வந்து கேக் வெட்டிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.